வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விளக்கு எரிந்த வீடு வீணா போகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி பிரகாரம் முன்னோர்களும் அதை கடைப்பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க, நாமளும் அதை கடைப்பிடிச்சுட்டு இருக்கிறோம். நாம வீட்லயும் கோயில்லையும் நாம ஏன் விளக்கு ஏத்துறோம், அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம தான் பார்க்க போறோம். தீப சுடருக்கு தன்னை சுத்தி இருக்கிற தேவையற்ற கெட்ட சக்திகளை கதிர்களை அது ஈர்க்கும் சக்தி தீபத்துக்கு உண்டு. அது கெட்டதை ஈர்த்துக்கிட்டு நம்ம சுற்றி நேர்மறை ஆற்றலை அது அதிகரிக்க செய்யும். நம்மளோட சுற்றுப்புறம் தெளிவாகவும் நல்ல பலத்தோடவும் நமக்கு உணர்த்தும். அதுதான் தீப ஒளி. நாம 2 நாளைக்கு வீட்டுல தீபம் ஏத்தலினாவே வீடு அப்படியே மயானமா ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு டயர்டா சோர்வா இருப்பாங்க. இதுதான் விளக்கேத்துறதால தத்துவமே. நம்ம விளக்கு எரியுதுன்னா அந்த விளக்கு ஒளியை பார்த்ததுமே நம்மளோட உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்கள்ல மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறதுனால அந்த சக்கரங்கள் தூய்மையாகுது. அது மாதிரிதான் மணிப்பூரகமும் அநாகதமும் இந்த 2 சக்கரமும் நம்ம வீட்டுல நெய் விளக்கு ஏத்தனோம்னா அந்த சக்கரங்கள் 2ம் தூய்மை அடையிறது. நம்ம உடம்புல சூரிய நாடி, சந்திர நாடி, சூஷ்ம நாடி அப்படின்னு இருக்குது. அதுல நம்ம முக்கியமா நாம சொல்றது சூரிய நாடி. அந்த சூரிய நாடி என்ன பண்ணுது, நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் நமக்கு தருது. சந்திர நாடி நமக்கு என்ன தருது, நமக்கு குளுமையே தருது. சூரிய பகவானா வெப்பந்தான், சந்திர பகவானா குளிர்ச்சி தான். அந்த நாடியும் அது போலதான். சூக்ஷ்ம நாடி பரபிரமத்தோட பரம்பொருளோட நமக்கு ஆன்மீக பாதைய காட்டுது. நம்ம நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துறதுனால சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது. வீட்டுல நெய் தீபம் ஏத்தனோம்னா சூக்ஷ்ம நாடிய அது தூண்டி விடுது. நார்மலா நெய் தீபத்துக்கு எல்லா விதமான நமக்கு சுகங்களையும் வீட்டுல நல்ல பலன்களையும் தர்றது. நம்ம திருவிளக்கு ஏத்தும் போது நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், நெய் தீபம் ஏத்தலாம், விளக்கெண்ணெய் தீபம் ஏத்தலாம். அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. ஆனா மெயினா நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெய் என்ன பண்ணுதுன்னா குலதெய்வத்தோட அருளை நமக்கு கொடுக்குது, நம்ம மனசை தூய்மையாக்குதுன்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்ம விடிய காலையில நம்ம வீட்டுல குறைஞ்சது 5:30 to 6 காலையில தீபம் ஏத்திடணும். அதே போல ஈவினிங் 6 to 6:30 நம்ம தீபம் ஏத்துறது நம்ம தமிழர் பண்பாடா மரபா இருக்கு. சூரிய பகவான் மறைஞ்சதையும் விஷ சக்திகள் நம்மள சுத்தி இருக்கும், அது வீட்டுக்குள்ள வர பார்க்கும். நம்ம அந்த ஈவினிங் 6 மணிக்கு மேல தீபம் ஏத்தும் போது அந்த கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள வராம அந்த தீப ஒளி அதை தடுத்து நிறுத்தும். அந்த தீப ஒளியின் முன்னாடி அந்த விஷ சக்திகள் எல்லாம் அடிபட்டு போயிரும். அதனாலதான் அறிவியல் பூர்வமாகவும் நாம ஈவினிங் 6 மணிக்கு மேல தீபம் ஏத்தணும், சூரியன் மறையும் போது கண்டிப்பா வீட்டுல தீபம் ஏத்தணுங்கிறது முன்னோர்கள் அதனாலதான் சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன கதையா சொல்லலாம். ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வேற 2 பேருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. ஆனா எப்ப பாரு அவங்க டென்ஷனா இருப்பாங்க. அவங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்க, பார்த்தா இவங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷனா இருக்கிறதையே பாக்குறாங்க. 2 பேரும் சந்தோஷம் இல்லாத, மன அமைதி இல்லாதத பாக்குறாங்க. அவங்க ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. 2 பேர்த்தையும் ஈவினிங் ஏன் லேட்டா வரீங்க, நேரமா வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க 2 பேரும் சொல்றாங்க, எங்களுக்கு மனசு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, நாங்க கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு எங்கேயுமே போகாதீங்க, நேரா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஈவினிங் 2 பேரும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள போகும்போதே வீடு ஒரே நறுமணமா இருக்கு. அவங்களுக்கும் அந்த வாசத்தை கேட்டுட்டே உள்ள போகும்போது வீட்டுல தீபம் ஒளி அவங்க அம்மா பூஜை ரூம்ல ஏத்தி வச்சிருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும், நீங்க 2 பேரும் போய் முக கை கால் கழுவிட்டு வாங்க, வந்துட்டு நேரா இங்க தீப ஒளிகிட்ட உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் போய் முக கை கால் எல்லாம் கழுவிட்டு தீப ஒளிகிட்ட உட்கார்றாங்க. 2 பேரும் அமைதியா உட்காருங்க அப்படிங்கும் போது 2 பேரும் கண்ணை மூடி நேரா முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு நேரா இருக்கிற மாதிரி உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்றாங்க. தீப ஒளியை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க.
அப்படியே அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதி ஆகுது, அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, நீங்க இப்படி வெளியில போய் கவுன்சிலிங் போறதுலாம் ஒண்ணுமே கிடையாது, வீட்டில் ஒரு தீபம் ஏத்துங்க, அந்த தீப ஒளி இங்க இருக்கிற கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல வைப்ரேஷனை உங்களுக்குள்ள மனசுக்குள்ள உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் அவங்களுக்கு அப்பவே மனசு அந்த தீப ஒளிக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும் போதே அவங்களுக்கு தெளிவாயிருது. அவங்களுக்கு ரொம்ப மனசு தெளிவா ஹாப்பியா ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அப்பதான் அவங்க 2 பேத்துக்கு அப்பதான் தெரியுது, கவுன்சிலிங்ல போய் அவங்க கிட்ட பேசி அந்த கவுன்சிலிங் கிடைக்காத அமைதி ஒரு தீப ஒளியில அமைதியான சூழ்நிலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து அவங்க 2 பேரும் ரெகுலரா நேரமா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல தீபம் ஏத்தி அந்த தீப ஒளிய கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து ஆள் மனதுல சிந்திக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா வாழ்றாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு எல்லாரும் எப்போதும் சொல்லி கொடுத்தது என்னன்னா, வீட்டுல எப்போதும் ஒரு தீபம் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வீட்டுலன்னு இல்லை, கோயிலுக்கு போனாலும் நீங்க சாமி சொல்றாங்க ஒரு கூட வழியா பழம் பூ வகைகள் எல்லாம் கொண்டு வரணும்னு இல்லை அப்படின்னு. ஒரு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு, ஒரே ஒரு சொட்டு தண்ணியும் ஒரு இலை கொடுத்தாவே போதும், அதுல சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே தான், நீங்க மன தூய்மையா ஒரே ஒரு தீபம் ஏத்துங்க கோயிலுக்கு போனா முடிஞ்சா. அதுவே தெய்வம் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. காலை மாலை வீட்டில் அகல் விளக்குல தீபம் ஏற்றி வச்சீங்கன்னா அந்த தீப ஒளியில உங்களை சுத்தி இருக்கிற ஆறா உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு எப்போதும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தா அந்த சின்னதுல இருந்தே அவங்களுக்கு அந்த தீபம் ஏற்றி பழக்குனீங்கன்னா அந்த தீப ஒளி அந்த பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா அவங்களோட முகம் தெளிவா பொலிவடையும் அப்படின்னு இருக்கு. நீங்க அதனால எப்போதுமே ஒரு மண்டல பூஜைன்னு ஐயப்பனுக்கு இருக்கிற மாதிரி 48 நாள் தொடர்ச்சியா தீபம் ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல உங்களுக்கு தீபம் ஏத்துறதுக்கு தீபமே உங்களை எங்க இருந்தாலும் உங்களை தீபம் ஏத்த உங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க. அந்த நல்ல வைப்ரேஷனோட உங்க குடும்பம் பல்லாண்டு வாழணும்னு நம்ம சிவார்பணம் 6161 சேனல் வாழ்த்துறோம். தீபம் ஏத்தி எல்லாரும் ஹாப்பியா வாழணும். விளக்கு எறிந்த வீடு வீணா போகாதுங்கிற மாதிரி உங்க குடும்பம் ஹாப்பியா வாழுவீங்க. சிவார்ப்பணம். வணக்கம் சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி மந்திரத்தை தீபம் ஏத்தும் போது வீட்டுல சொல்லி தீபம் ஏத்துங்க. எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். மூலதோ பிரம்ம ரூபாய, மத்தியதோ விஷ்ணு ரூபிணி, சுக்கரதா சிவரூபாய, தீபராஜாய தே நமக அப்படின்னு சொல்லுங்க. தீப ஒளியில மகாலட்சுமி, பார்வதி சாமி, சரஸ்வதி சாமி முப்பெருந்தேவியர்களும் வாசம் செய்யறாங்க. இல்லக விளக்குது இருள்கெடுப்பது, சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது, பல்லக விளக்குது பலருங்காண்பது, நல்லக விளக்குது நமச்சிவாயவே அப்படின்னு இந்த தமிழ் மந்திரத்தை சொல்லி தீபமேத்தியும் வழிபாடு பண்ணலாம். தீபமேத்துறதுக்கு பலவிதமான பாடல்கள் இருக்கு. எல்லா நலமும் வளமும் சிவபெருமான் அருளால பெறுங்க. சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.